பிக் பாஸ் சீசன் 8ல கலந்துக்கிட்ட மகள்கிட்ட ஃபேமஸ் ஆனவங்க தான் நடிகை அன்ஷிதா. இப்ப அவங்க வீட்ல ஒரு விசேஷம் நடந்திருக்குது. இதனால ஒட்டுமொத்த ரசிகர்கள் சந்தோஷத்துக்குள்ளாயிருக்காங்க. விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன செல்லம்மா சீரியல் மூலியமா ரசிகர்களுக்கு அறிமுகமானவங்க தான் நடிகை அன்ஷிதா. கேரளாவை பூர்வீகமா கொண்ட இவங்க எக்கச்சக்கமான மலையாள சீரியல் நடிச்சு ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ்ல விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன செல்லம்மா சீரியல்ல என்ட்ரி கொடுத்தாங்க. அந்த சீரியலுக்கு அப்புறம் குக் வித் கோமாளி சீசன் 5 அதே மாதிரி பிக் பாஸ் சீசன் 8ன்னு சொல்லி எக்கச்சக்கமான ரியாலிட்டி ஷோல கலந்துக்கான வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சது. பிக் பாஸ் சீசன் 8ல கலந்துக்கிட்ட இவங்க 84 நாட்கள் வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 25,000 சம்பளம் வழங்கப்பட்டதாகவும் இது மூலமா இவங்களுக்கு 21 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்குது. இவங்களோட மலையாளம் கடந்த தமிழ் பேச்சு ரசிகர்களை கவர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்களுக்கும் சக போட்டியாளராக இருக்கக்கூடிய விஜய் விஷாலுக்கும் காதல் ஏற்பட்டதாகவும் எக்கச்சக்கமான சர்ச்சையான கருத்துக்களும் வெளிவந்துச்சு. பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடி செல்லம்மா சீரியல்ல ஹீரோவா நடிச்சிட்டு இருந்த அர்ணவ் கூட தான் அன்ஷிதா காதல்ல இருந்ததாகவும், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அன்ஷிதா அப்புறம் அர்ணவ் இவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டதாகவும் எக்கச்சக்கமான கிசுகிசுகளும் எழுந்தது. இன்னொரு பக்கம் பிக் பாஸ் வீட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் விஜய் விஷால் அன்ஷிதா இவங்க 2 பேருமே தொடர்ந்து ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்களோட திருமணத்தை பத்தியோ இல்ல காதலியை உறுதிப்படுத்துற மாதிரி போஸ்ட் வருங்கிற மாதிரி ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்ப ரீசெண்டா சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கக்கூடிய அன்ஷிதா அவங்க வீட்ல விசேஷம் நடக்கிற மாதிரி சில போட்டோஸை ஷேர் பண்ணி ரசிகர்களுக்கு ஒரு குட் நியூஸை கொடுத்திருக்காங்க. அதாவது அன்ஷிதா தன்னோட நீண்ட நாள் கனவா இருக்கக்கூடிய சொந்த வீட்டை வாங்கியிருக்காங்களாம். இதை பத்தி அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணி ஒரு எமோஷனலா போஸ்ட் ஒன்னையும் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்ல புதிய தொடக்கங்கள், என்னோட கனவு இல்லம், என்னோட கனவு நிஜமா மாறி இருக்கு. இது வெறும் வீடு இல்ல, கடவுளோட பரிசு. கடினமான காலகட்டத்துல என் கூட நின்ன உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு என் மேல சந்தேகம் வந்தப்ப என்னை நம்பி எனக்கு உத்வேகம் கொடுத்தது நீங்க தான். என்னோட கடினமான நாட்களை கொடுத்தவங்களுக்கும் நன்றி. ஏன்னா நீங்க என்ன வலிமையா அசைக்க முடியாத மாத்திருக்கீங்க. நன்றியோட இருந்து இதயத்தோட நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை ஒரு போஸ்டாவும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க வீட்டுக்குள்ள மண்பானையில பால் காய்ச்சி வீடு குடியேற மாதிரி தான் சில போட்டோஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. சொல்ல போனா இந்த ஒரு ஃபங்க்ஷன்ல விஜய் விஷாலும் கண்டிப்பா கலந்துருப்பாரு. அது சம்பந்தமான போட்டோஸ் இது வரைக்கும் வெளியே வரலங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் அவளா காத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.